ஹாய், இன்னைக்கு வந்து நிசர்கா ஆர்ட் ஹப், அதாவது இந்த பில்டிங்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி, எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன ஐடியாலாம் வந்தது அப்படின்ற விஷயம் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த பில்டிங்ல என்னென்னலாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர்கிடெக்ட் யாருன்னா வால் மேக்கர்ஸ் அப்படின்ற இவங்க தான் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால எர்ணாகுளம்ல இருக்கு. 2023ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பில்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் ஹப், அதாவது ஃபேமிலியே வந்து மியூசிஷியன்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி பீப்புள் எல்லாரையுமே வந்து ஒரு கம்யூனிட்டி ரெசிடென்ஸ் மாதிரி இதை கிரியேட் பண்ணலாம். அதாவது ஆர்ட் ஈவெண்ட், இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு ஹப்பா வந்து ஒன்று ரெடி பண்ணலாம்னு சொல்லி இதை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டா வந்து பாரம்பரியம், அதாவது ட்ரெடிஷ்னலா இருக்கணும், கேரளா இதுல வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கணும்னு கேரளா ரூஃப் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேடி ஃபீல்ட், அதாவது நம்ம வயல்வெளிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த வயல்வெளி பக்கத்துலேயே இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வீட்டிலேருந்து பார்த்தாலும் அந்த வியூ எல்லாமே தெரியும். ஸோ அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதான் இந்த மாதிரி வந்து அவங்க பாரம்பரியமான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், கல்ச்சர் எல்லாமே ஆர்ட் எல்லாமே பாரம்பரியமாக இருக்கணும்னு சொல்லி இந்த பில்டிங் வந்து பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க பிளான் பண்ணது இது வந்து கேரளா ரூஃப் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்து பிளான் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இதை வந்து இப்போ நம்ம ரூஃப் வந்து கேரளா ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. யாருன்னா வால் மேக்கர்ஸ், இந்த ஆர்கிடெக்ட் இவங்க தான். இது என்ன மெத்தட்னா ஷட்டர்ட் டெரிப்ஸ் வால் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மெத்தட், இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வால் மெத்தட். அதாவது என்னன்னா டெரிப்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் இல்லைன்னா டெமாலிஷ் பண்றோம்னா அதுல வேஸ்ட் ஆகிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல யூஸ் பண்றது தான் டெரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடை இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெமாலிஷ் ஆகிற வீட்டை இந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து சாயில் வந்து ஓன் லேண்ட்ல இருக்கிற சாயிலையே எடுத்து ஸோ இந்த மாதிரி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஷட்டர் டெரிப்ஸ் வால் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ற வால் அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை வந்து பேட்டன்ட் அப்படின்னு சொல்லி வாங்கினா அந்த சீஃப் ஆர்கிடெக்ட் வால் மேக்கர்ஸோட சீஃப் ஆர்கிடெக்டோட ஓன் ஐடியான்றதுனால இதை வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வால் வந்து இந்த மாதிரி வால் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அண்ட் ரூஃப் வந்து கேரளா ரூஃப் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன, அதாவது அந்த கேரளா ரூஃப் போகும்போது ஒரு ஐடியா வந்ததா இதுல சொல்றாங்க. பட் பார்த்த ஆர்டிக்கல் அப்படிதான் இருந்துச்சு. மேபி இன்ட்ரெஸ்ட்டுக்காக கூட, அதாவது நம்ம படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக கூட இதை எழுதியிருக்கலாம். பட் தெரியல. என்னன்னா இப்போ நம்ம ரூஃப் வந்து கேரளா ரூஃப் வந்து போடும்போது 35 டிகிரி ஸ்லோப்ல இருக்கு. இது வந்து லக்கீலி ஆம்பி தியேட்டருக்கு தேவையான டிகிரி கிட்ட வந்துருச்சு. ஆம்பி தியேட்டர் பண்ணணும்னா நமக்கு 30 டிகிரி ஆங்கிள் வந்து நமக்கு இருக்கணும். ஸ்டேஜில் நமக்கு வந்து 30 டிகிரி நம்ம உட்காந்துருக்கோம்னா அங்கே 30 டிகிரி ஆங்கிளில் வந்து ஆம்பி தியேட்டர் வந்து இருக்கணும் விசிபிள் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து லக்கீலி வந்து 35 அப்படிங்கும்போது நமக்கு இது ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்ற ஒரு மெத்தட்ல இதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இது போக வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இப்போ அந்த கேரளா ரூஃப் போட்டதுனால கம்ப்ளீட்டா டார்க்னஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து அதுல நம்ம ஏதாவது ஒரு ஓப்பனிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி சீட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல ஓப்பனிங்ஸா கொடுத்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா அந்த கேரளா ரூஃப்ல ஒயிட்டி மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு, தென் சீட்டருக்கான ஒரு இடமும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் போட்டு அதுக்கு மேல துணி சாக்கு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு வெயில வந்து டிஃப்யூஸ் பண்ணி ஹீட்டை டைரக்டா வீட்டுக்குள்ள விடாம நமக்கு லைட்டை மட்டும் கொடுக்குற மாதிரி இந்த மெத்தடை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல வந்து ஒரு உட்டன் பிளாங்க்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டேஜ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா 75ல இருந்து 80 பேர் வரைக்கும் இந்த இடத்துல வந்து அவங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு செப்பரேட் என்ட்ரி. இது போக வந்து மெயின் என்ட்ரி ஹப்புக்கு வந்து இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூம். அந்த லிவிங் ரூம்ல இருந்து பார்த்தா நமக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற வயல்வெளி தெரியும். அதாவது நமக்கு ஒரு கிரீனர் வியூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லிவிங் ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ற, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்றதோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்க இன்ட்ராக்ட் பண்ற பிளேசஸ்ல உட்டன் ஃப்ளோரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பத்மாசனா பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்து, ஏன்னா உட்காந்து நம்ம சொல்லித்தரது பத்மாசனாஸ் வந்து உடம்புக்கு நல்லது. ஏன்னா இவங்க வந்து கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் போகும்போது நேச்சர், ஹெல்த்தி, ஆர்கானிக் இந்த மாதிரி விஷயத்த வந்து இவங்க போறாங்க. ஸோ அதை வந்து ஃப்ளோர்ல உட்காந்துருக்கோன்றது வந்து இந்த மாதிரி பத்மாசனம் போட்டு நம்மளால உட்கார முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்றாங்க.
அண்ட் இந்த இன்ட்ராக்ட் பிளேஸும் டைனிங் இதுவும் பக்கத்துலேயே தான் இருக்கும். அண்ட் இந்த பில்டிங்கோட வெஸ்ட் சைட்ல தான் கெஸ்ட் ரூம் வந்து லொகேட் ஆயிருக்கு. யூஸ் பண்ணியிருக்கிற விண்டோல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் யார்ட்ல இருந்து ஸ்கிராப்பை எடுத்துட்டு வந்து அதை வந்து ரீசைக்ளிங் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கிரில்ஸா இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து கர்டைன்ஸுக்கு பதிலாக க்ரீப்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. க்ரீப்பர் தான் கர்டைன்ஸா ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர்நூன் சன்னை வந்து இது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து சன் வந்து டைரக்டா ரொம்ப ஹீட்டா வந்து கொடுக்கக்கூடாது, டைரக்டா அடிக்கக்கூடாதுன்றதுக்காக கர்டைன்ஸா இந்த க்ரீப்பர்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 4 மீட்டருக்கு ஒரு கேன்டிலிவர் ரெக்கார்டிங் ரூம் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து லேட்ரைன் பிரிக்ஸை வச்சு வராண்டா மேக் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த முத்தம்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஃபீல்காக அதை வந்து மேக் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இப்போ வந்து கீ நோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிளே பண்றதுக்கு போது பாஸ் பண்ணி பிளே பண்ணாதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். இது மட்டும் எனக்கு வந்து நான் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, சாரி ஃபார் திஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, அதை பாஸ் பண்ணி இது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரூஃப்ல வந்து நாங்கள் சீட்டிங் கொடுத்ததுக்கு ரீசனாக சொல்லப்படுது. அந்த மாதிரி வந்து ஒரே ஸ்லோப்பாக கொடுக்காம பாஸ் பண்ணி சீட் மாதிரி கொடுத்து திரும்ப ஸ்லோப் கொடுத்து சீட் மாதிரி கொடுத்து, ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த நோட் மேபி இந்த சரணம் பல்லவின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது நாலேஜ் இல்லை. உங்களுக்கு அது ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி தெரியாதவங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் மொத்தமாக இந்த ஒரு ஹப்பை வந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மெத்தடில். ஸோ இந்த ஒரு பில்டிங் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்த்ததுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உள்ள நிறைய விஷயம் வந்து ஆக்சுவலாக அவங்க மேக் பண்ணி இந்த ஆர்டிக்கலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தாங்க. ஸோ இதில் தான் டவுட் இருக்குன்னு என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான பில்டிங்ஸ் ஏதாவது பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஆர்கிடெக்சர் கொலீக்ஸ் வித்தியாசமான டிசைன் வந்து அண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.